ஹாய், ஹலோ அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம யார மீட் பண்ணாலும் அவங்க காமனா நம்ம கிட்ட சொல்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வலிகள் இருக்கும். ஒண்ணா முதுகு வலி, லோயர் பேக் பெயின், முழங்கால் வலி, ஷோல்டர்ல பெயின் இருக்கு, கை வலி, ஏதாவது ஒரு வலிகள் நம்ம சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பேக் பெயின் பத்தி பார்ப்போம். ஸோ லாங் சிட்டிங், ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறது, நம்ம போஸ்டர் தப்பா உட்கார்றது, மூமெண்டே இல்லாம ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார்றது, நம்ம ஸ்ட்ரெஸ்ஸோட லெவல், இதெல்லாம் வந்து பேக் பெயின் வர்றதுக்கான ஒரு காரணங்கள் அப்படின்னு நம்ம டாக்டர்ஸ் சொல்றாங்க. நம்ம ரிஷி ஹெல்த் கேர்ல பேக் பெயின் அப்படின்னு வர்றவங்களுக்கு நம்ம வந்து வெறும் பெயினுக்கு நாங்க மருந்து கொடுக்கறது இல்ல. பேக் பெயின் எதனால வருது அப்படின்னு சிம்டம்ஸை மட்டும் பார்க்காம அதோட ரூட் காஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்ச அந்த ரூட் காஸ்க்கு நம்ம டாக்டர்ஸ் வந்து இங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆஸ் அ மேனேஜிங் டைரக்டர் நான் பார்த்த வரைக்கும் நம்ம ரூட் காஸை கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே எதனால வருது அப்படிங்கறத ஆராய்ஞ்சு நம்ம அதுக்கு ட்ரீட் பண்ணிட்டோம்னாலே மத்த பிரச்சனைகள் எல்லாமே நம்ம ஈஸியா சார்ட் அவுட் பண்ணிடலாம். தட்ஸ் வை அவர் எக்ஸ்பீரியன்ஸ் சித்தா naturopathy doctors first analyze posture, lifestyle, stress and body condition before starting any treatment. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இன்னும் டீடைலா என்ன நாங்க ரிஷில பண்றோம் பேக் பெயினுக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். வாழ்க தமிழ், வளர்க சித்த மருத்துவம். நன்றி, வணக்கம்.